அட்வான்ஸ் டெக்னாலஜி சொல்லுங்க. மூஞ்சி காமிங்க. ஒரு 20 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோயா. நாளா போட்டுக்க மாட்டேன் பட் ஷூர். இல்ல இல்ல ஏன்னா மொத்தமா பண்ணி வச்சிட்டு சொல்றேன். 20 காஞ்ச மிளகாய் நஞ்சுக்கோயா. ஒரு ஒரு சின்ன கப்பால துவரம் பருப்பு. அப்புறம் 1/2 கப் கடலை பருப்பு. ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்க போறோம். ஆய் பேருக்கு வேணாம். அப்புறம் நான் 4 கப் தனியா போட்டுக்கோ. 3 கப் தனியா போட்டுக்கோ. சரி 3 2 1. அப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோ. அவ்வளவுதானே? ஆமா வெந்தயம் கம்மி. ஆமா வெந்தயம் என்னன்னா 20 மிளகாய் தானே மம்மி. அதனால 1/4 டீஸ்பூன் போதும். எல்லாத்தையும் வறுத்துக்குமா? வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து இது என்ன காய் நறுக்கிருக்கோ ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கடுகு தாளிச்சு கொட்டிட்டு இந்த காயை போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் புளியை கரைச்சி கொட்டி இந்த பொடியை போட்டு கொதிக்க வச்சு இறக்கிடுவோம். இந்த கீரை வெந்தய குழம்பு பண்றது இந்த மாதிரி தானா? கீரை வெந்தயம் பொடியே போட மாட்டோமே, வெறும் பச்சை காஞ்ச மிளகாய் வெந்தயம் 2 துவரம் பருப்பு அவ்வளவுதானே? ஐயோ என்னாச்சு தம்பா? அந்த போன் ஹெவிடா தங்க. வெறும் பச்சை மிளகாய் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கடுகு பெருங்காயம். எவ்வளவு மெஸ் ஆயிடுது பாருங்க, எவ்வளவு யக்கி மெஸ் பண்ணிட்ட நீ. எங்கடி மண்ணா உப்பு பண்ணிட்டேன். பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கிட்டு கீரையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு உப்பு மஞ்சள் போட்டு புளியை கரைச்சி கொட்டி கொதிச்ச உடனே 2 கரண்டி துவரம் பருப்பு போட்டு வேக வச்சுட்டேன். சரி வேதாந்த, நான் வந்து இந்த தடவை